ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கோரி தடை விதித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்ட மக்கள் நடத்தி வருகின்ற போராட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு நேற்று உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்ததை தொடர்ந்து மதுரை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் மற்றும் கடையடைப்பு, சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பாத்தீங்கன்னாக்க இன்று அலங்காநல்லூரில் அதிகாலை முதலே அந்த பகுதியில் அதாவது வாடிவாசல் பகுதியில் பந்தல் அமைக்கும் பணிகள் நடந்தது. அதாவது இந்த பகுதியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தற்போது பொதுமக்கள் சார்பில் இந்த ஊர்க்காரர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர் உண்ணாவிரத போராட்டமாக அறிவிக்கப்பட்டதால் மேடை அமைக்கப்பட்டதால் விழா பந்தல் போல ஒரு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பந்தலில் அனைத்து சமுதாய இளைஞர் நலச்சங்க இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், மேலும் அனைத்து ஜாதி மத வேதமின்றி அனைவரும் ஒன்றாக உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அதேபோல எந்த கட்சியும் பெயரிட்டு குறிப்பிடாமல் அனைத்து கட்சியினரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். உண்ணாவிரதம் இருப்பதில் பெண்கள் அதிக பங்கு எடுக்கிறார்கள். அப்படி உண்ணாவிரதம் இருக்கும் ஒரு சில பெண்கள் நம்மளிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்போம், இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் நீங்க அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்ன? ஏற்கனவே ஒரு தடவை உண்ணாவிரதம் இருந்தீங்க, அப்போ திருப்பி எதுவுமே நடக்கல, அந்த ஜல்லிக்கட்டு நடக்கல போன வருடம். இந்த வருடம் இதே உண்ணாவிரதத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த உண்ணாவிரதத்தினால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? அடுத்த கட்ட போராட்டங்கள் ஏதாவது அறிவிக்க போறீங்களா? உண்ணாவிரதத்தினால் பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தான் நாங்க உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கோம். இப்ப மக்கள் தொடர் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது மூலமாவது அரசு எங்களோட குரலுக்கு செவிசாச்சு ஏதாவது நல்லது நடந்தா நல்லதுதான். ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியா சங்க காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப போய் காலத்துக்கேற்ற மாற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணணும்னு சொல்றாங்க. தடை பண்றதுக்காக காரணமா விலங்குகளை வதை செய்யறாங்க, மனித உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மனித உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த மாடு பிடிக்கிறதுக்கு டைமிங் சென்ஸ், நல்ல நாலேஜ், மாட்டுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் மாடு பிடிக்க முடியும். இது எல்லாமே வேணும்னா அந்த மாடு பிடிக்கிற மனுஷனுக்கும் நல்ல ஷார்ப் மைண்ட் இருக்கணும். எல்லாத்தையும் வளர்க்கறது தான் இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு. இது பண்பாட்டு மத ரீதியா எல்லா விதத்திலயுமே எங்களுக்கு துணை புரியுது. எங்களோட ஊரோட அடையாளமே இந்த ஜல்லிக்கட்டு தான். அதை தடை செய்யறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இது தொடர்ச்சியா நடைபெற மத்திய மாநில அரசுகள் ஆவணம் செய்யணும், முறையான சட்டம் இயற்றணும். இந்த மாதிரி அரசாணை வெளியிட்டோம் அதை தடை பண்ணுச்சு இந்த மாதிரிலாம் இல்லாம தொடர் நடவடிக்கையா இது நிரந்தரமா நடக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளணும்னு வேண்டிக்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்தை தவிர வேற ஏதாவது போராட்டம் அறிவிக்கிறது இருக்கீங்களா? தொடர்ச்சியான போராட்டங்கள் நடக்க இருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எந்தெந்த மாதிரியான போராட்டம் நடத்துவோமோ அனைத்தும் நடத்துவோம். நீங்கள் இருந்து பார்த்துக் கொண்டே இருங்கள். உங்க ஊர் பாரம்பரியமா, அதாவது உலக புகழ்பெற்ற ஊரா இருக்கு. உங்க ஊரோட அடையாளமே இந்த ஜல்லிக்கட்டு தான். இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்ப தடை விதிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படிமா பாக்குறீங்க? இந்த தடையை எப்படி நீக்கணும்னு மத்திய அரசு உயிருடன் ஒரு குழந்தையை பறி கொடுத்தா, ஒரு வீட்டுல ஒரு தளமான பறி கொடுத்தா எவ்வளவு ஒரு வேதனைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு மனசுல வேதனை இருக்கு. ஆண்டாண்டு காலமாக தொன்று தொட்டு வந்த ஒண்ணு இப்ப மட்டும் இது இல்ல. பாருங்க, வீரவண்டியை கட்ட போன பாருங்க, மண்ணுல வெள்ளையம்மா ஒரு காளையை வளர்த்தா. அந்த காளையை அடக்கணும்னு தான் அந்த பொண்ணுன்னு சொன்னாங்க. அன்னைக்கே அந்த காளையை அடக்கித்தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது. அப்ப அதுக்கு வீரத்துக்கு அன்னைக்கே மதிப்பு இருந்துச்சு. இந்த ஊர்ல வெளிநாட்டுகள்ல எத்தனையோ இளைஞர்கள் எல்லாம் போயிருக்காங்க. அவங்களுக்கு அலங்காநல்லூர்னு சொன்னா புரியாது. அந்த பாசையிலேயே என்னன்னு சொன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு காமிப்பாங்க. அந்த ஜல்லிக்கட்டுனா ஓ அலங்காநல்லூரா அப்படின்னு வெளிநாடெல்லாம் பரவி இருக்கு. வெளிநாட்டு மக்கள் இதை விரும்பி பாக்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மேடை போட்டு வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு தடவை வர்றாங்க. அப்பேற்பட்ட மண்ணின் மகிமைய, வீரம் விளைந்த மண்ணாகவே இருக்கணும் அலங்காநல்லூர். மக்களால தேர்ந்தெடுக்கிற மாநில அரசா இருந்தாலும் மத்திய அரசா இருந்தாலும் இங்க கூடி இருக்கிற மக்கள் வாக்களித்ததன் பேர்ல தான் அந்த அரசு ஆளுது. மன்னராட்சியா மக்களாட்சியா சொல்லுங்க? மன்னரை தேர்ந்தெடுத்ததுனாலதான், இல்லாட்டி மக்களே ஆண்டு போயிருவோம். அதனால தயவு செய்து இந்த அலங்காநல்லூர் மண்ணில் இந்த ஆண்டு, ஏன்னா 3 வருஷம் நிலாவை காட்டி சோறை ஊட்டி இருக்கலாம். இந்த பொய்ய சொல்லி எங்களை ஏமாத்தலாமா? நிலாவை காட்டி சோறு ஊட்டினது மாதிரி முந்தா நாள் நேரம் நடந்துட்டாரு. இதை காட்டி ஒரு நீதிபதி பேசினார். முந்தா நாள் ராத்திரி நான் கேள்விப்பட்டேன். நான் மாற்றி இந்த மாதிரி தீர்ப்பை சொல்லிட்டேன். அதனாலதான் எனக்கு உடம்புக்கு சௌரியம் இல்ல. சிவனே காலை ரூபத்துல இருக்காரு ஒவ்வொரு கோயில்லையும். அதே போல நான் சோமலேன்னு சொல்றாரு. அவர் எந்த மாட்டை வச்சு பராமரிச்சிருந்திருப்பாரு. ஒவ்வொருத்தர் குழந்தைக்கு சோறு ஊட்ட மாட்டாங்க, கேட்டதை வாங்கி தர மாட்டாங்க. ஆனா அந்த மாடு கேட்காது. காலையில எந்திரிச்சா கட்டுத்துறையில போய் பச்சரிசி வெல்லம் அதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து ஊட்டி வளர்க்குறாங்க. அந்த மாட்டை நாங்க வதை செய்ய மாட்டோம். மாட்டினுடைய எடை எவ்வளவு, மனிதனுடைய எடை எவ்வளவு?
அந்த மாட்டை அடக்குற எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான். அதை பெற்ற தாய் என்ன சொல்லி அனுப்பியிருப்பா? பறிவெடுக்கணும்ன்ற அனுப்ப மாட்டா. பலியானாலும் பரவாயில்லன்னு அனுப்பியிருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும். ஆனா இப்போதைக்கு கவர்மெண்ட் போட்ட சட்டத்தினால எந்த உயிர் பலியும் சேரல. அவங்க என்னென்ன ரூல்ஸ் சொல்றாங்களோ அது போல நடக்குது. அந்த நீதிபதியை பெத்தனும் ஒரு தாய் தான். இங்க இருந்து படிச்சவங்க தான். வக்கீல், ஜட்ஜு, மேஜர் எல்லாமே ஒரு தாய் பெத்தவங்க தானே. அவங்களுக்கு இந்த கலாச்சாரம் புரியாதா? அதே இன்னைக்கு தானே, இன்னைக்கு தொன்று தொட்டு ஒரு நல்ல இளைஞனா பார்த்து கொடுறா பொண்ணு அப்படின்னு. இன்னைக்கு மாதிரி கலாச்சாரம் அன்னைக்கு கிடையாது. ஒரு காலை அடக்கணும்னு என் பொண்ணு அப்படின்னு தயவு செய்து காப்பாத்தி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கணும், நடந்தே ஆகணும். ஜல்லிக்கட்டு போட்டியை பாரம்பரியம் கலாச்சாரம் மிக்கதாக அவர்கள் கருதுகிறார்கள். தங்களது வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய, அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்பது இந்த உண்ணாவிரத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கோரிக்கையாக இருக்கிறது.